எங்கள் ஊர் முருகன் கோவிலில் வந்து தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு எல்லா ஊர் மக்களுக்கு அன்னதானம் இடுவதற்காக எங்கள் ஊர்லேயே நாங்களே எல்லாம் பங்காளிகள்லாம் சேர்ந்து சமைச்சு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அதேமாதிரி தைப்பூச திருவிழாவை நல்லா வந்து கொண்டாடினோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சுக்கிறாங்க. பாத்திரத்துக்கு வந்து திருநீர் நிட்டு, இவர் தான் வந்து எங்கள் ஊர் தண்டவாணி அண்ணா திருநீர் நிட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் எங்கள் அப்பா வந்து சந்தனம் வைக்கிறாரு. அதாவது சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி, சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சந்தனமும் சிவப்பு வைக்கிறது வந்து எங்கள் ஊர் ஒரு கந்தசாமி அண்ணா. அப்புறம் இது கல் கூட்டி வச்சதுக்கு அதுக்கும் வந்து பொட்டு வைக்கிறாருங்க அப்பா. அதுக்கு அடுத்தது விறகு வைக்கிறாங்க மணி அண்ணா அவர். அப்புறம் தங்கவேல் அண்ணா தண்ணி ஊற்றுறாங்க உலைக்கி. இங்கே பாருங்கள் வெங்காயமாக, இந்த வெங்காயங்கிறேன், அதாவது தேவையான காய்கறியெல்லாம் அரியிறாங்க. அவரைக்காய் அரியிறார் தண்டவாணி எண்ணெய். அவரைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், தக்காளி பழம், வாழைக்காய், இத்தனை வகையான காய்கறி, அதாவது தனியாக சாம்பாராகவும் செஞ்சு அதேமாரி பொரியல் வகையும் செய்கிறதுக்கு. அதேமாதிரி பாருங்கள் இந்த பக்கம் அடுப்பில் கூட்டி வச்சுருக்கு. இது பருப்பு வேகிறதுக்கு. இது வந்து சாமிக்கு வந்து பொங்கல் வைக்கிறாங்க, வெண்பொங்கல். இது வந்து கோயிலுக்குள்ளே வெண்பொங்கல் வைக்கிறதுக்காக. இது வெண்பொங்கல் வைக்கிறது முழுசாக எடுக்கலை. இது வந்து 2.5 படி அரிசி போட்டு வெண்பொங்கல் வச்சோம். பாருங்கள் எங்கள் ஊர் பசங்கள்லாம், குழந்தைங்கள்லாம் ஹாய். வெண்பொங்கல் வைக்கிறதுக்காக விறகு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோகன் எங்கள் அண்ணன் பையன், என் பங்காளி பையன் வந்து சாமியை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த திருநீர்லாம் வந்து பழைய திருநீர்லாம் சுரண்டி எடுத்துகிட்ருக்கிறான் நீட்டாக. கோவில் பூஜை பண்ணது நான் காட்டல. பட் கடைசியாக வந்து சாமி வந்து பாலமுருகன், அதேமாரி விநாயகர், அதேமாதிரி இடும்பஞ்சாமி, எல்லா சாமியும் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் கடைசியில் காட்டியிருக்கிறேன். சாமி அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். இது வந்து பருப்பு போட்ட பாத்திரம். பருப்பு வேகிறதுக்கு முன்னாடி இந்த தேவையான பொருள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள் அரிசி. இதுக்கு பொங்கலுக்கு அரிசி 2.5 படி அளந்தது. இந்த பொங்கல் தான் உங்களுக்கு முழுசாக காட்டல. அடுத்து பாருங்கள் அவரைக்காய், அதேமாரி வாழைக்காய், புடலங்காய், அதேமாதிரி பச்சை மிளகா, பூசணிக்காய் பாருங்கள், இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருந்தாங்க. அடுத்து பாருங்கள் பருப்பு கழிகிறாரு பருப்பு போடுறதுக்கோசரம். அதை கழிஞ்சி தண்ணி ஊற்றுறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாம் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்கல்ல காய்கறியில் அரியறதுக்கு. பாருங்கள் அதை என்ன ஸ்டேட்டஸ்னு பார்க்குறோம். இல்லை ஊர் பொதுமக்கள்லாம் எல்லாம் நம்ம பங்காளி விட்டாரில் எல்லாம் காய்கறிலாம் அரியிறாங்க. பாருங்கள் அவர் அந்த இங்கே காவி வேட்டி கட்டிக்கிறார் இல்லைங்களா, அவர் தான் தண்டவாணி அண்ணா. அவர் தான் எல்லா வேலையும் இனிஷியேட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணார். காய்கறிலாம் எடுத்து வச்சு எல்லாம் மும்முரமாக அரிஞ்சிட்ருக்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கே அரிசி போடுறதுக்கோசரம் கழிஞ்சி எடுத்து போடுறாரு. நீங்கள் கையால் இது பண்ணுறாருன்னு பார்க்காதீங்க. அவர் வந்து கையெல்லாம் ஏற்கனவே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு தான் போட்டார்.
தண்ணி வடிக்கிறாரு. ஏற்கனவே அரிசி போட்டார், மறுபடியும் மீதி மொத்தம் வந்து 20 + 10 மொத்தம் 30 கிலோ வந்து 30 கிலோ வந்து நாங்கள் வந்து சாப்பாடு பண்ணோம். பாருங்கள், அரிசி போடுறாரு, மீதி அரிசி. இது வந்து 20 கிலோ பாத்திரம், மீண்டு வந்து 10 கிலோ பாத்திரம், அது வந்து தனியாக வந்து பண்ணோம். இது வந்து பாருங்கள், பருப்பு ஏற்கனவே போட்டார், அது வெந்துட்டுருக்குது. அதேமாதிரி இங்கே உலைக்கு தண்ணி அதிகமாக்கிறதுனால கொஞ்சம் மூட்டுக்கிறோம். அதை வந்து அந்த தண்ணியவே இங்கே இதுக்கு ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து அங்கே சூடான தண்ணி தானே நல்லாயிருக்கும். பருப்பு கொட்டுறாரு, இப்போ தான் பருப்பு கொட்டுறாங்க. நல்லா உள்ளகரெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லா பருப்பும் இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த பொங்கலுக்கு இவர் உலை காய வச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பூசாரி வந்து ஏதோ பொருளெல்லாம், பூஜை பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறாரு. கேட்குறேன் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி. தேவையான வாழைப்பழங்கள்லாம் எல்லாம் இருக்குது. அதேமாதிரி அடுத்து பாருங்கள், சோறு வந்து பொங்கிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு ஒரு அரை பதமாட்ட வெந்துக்கிடுச்சு. அரை பதம், முக்கால் பதமாக வெந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த இடையில வந்து போய் நான் பொங்கல் ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்குறோம். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிட்டாரு பொங்கல் செஞ்சு. இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆனோடனே சாப்பாடை வந்து வேறொரு பாத்திரத்தில் மாத்திரம், ஏன்னா வந்து சாம்பாருக்கு சின்ன பாத்திரமாகிறதுனால இந்த பெரிய பாத்திரத்துலேயே சாம்பார் செய்யலான்னு சொல்லி சாப்பாடெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்ருக்கிறாங்க. 3 பாத்திரம் தனித்தனியாக எடுத்து வச்சிட்ருக்கிறாங்க. மொத்தம் இது வந்து 20 கிலோ ரைஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணோம். அடுத்து இது வந்து பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியே இந்த பக்கம் அந்த பாத்திரம் ரெடி பண்ணுங்க இல்லைங்களா, அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காய்கறி ஃபஸ்ட்டு வந்து வேவிச்சுக்கிறோம். வேவிச்சுட்டு அப்புறம் பருப்பு கடைஞ்சி அது பருப்பு ஊற்றிக்குவோம். அதுக்கப்புறம் சாம்பார் ரெடி ஆயிரும். இதில் வந்து என்னென்னா கத்திரிக்காய், பார்த்திங்கன்னா அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸு, அதேமாதிரி மேராக்காய், காய் வகைகள் அதிகமாக போட்டிருந்தோம். எல்லாம் சத்தான காய்கறிகள் தான். அதுக்கடுத்து இங்கேருந்து இந்த பக்கம் பருப்பு வேக வச்ச தண்ணியே கொஞ்சம் எடுத்து அதுக்கு ஊற்றிக்கிறோம். ஏன்னா வேகணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அதுலேயும் தக்காளி பழம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். தக்காளி பழம் ஏற்கனவே இங்கே பருப்பு வேவிக்கும் போது இங்கே தக்காளி பழம் போட்டிருந்தோம். எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டோம். இப்போ அடுத்தது வந்து பாருங்கள், இது பருப்பு வடித்து கடையிறோம். ஏன்னா தனித்தனியாக கடைஞ்சி எல்லாம் மொத்தமாக இது பண்ணி எல்லாம் ரெடி பண்ணாங்க. எல்லாம் ஊருக்காரெலாம் நான் நீட்டாக பண்ணோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் வந்து போடுறோம். எல்லாம் ஊருக்காரெலாம் சேர்ந்து விடும்போது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் தைப்பூசத்தன்னைக்கு முருகன் வழிபாடு ப்ளஸ் இந்த மாதிரி ஊருக்காரெலாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிடும்போது ஒரு வித சந்தோஷம்தான். இதெல்லாம் கிராமத்தில் தான் அதிகமாக நடக்குது, நகரத்தில் வந்து அதிகமாக பார்க்க முடியாது. அடுத்தது வந்து அவரைக்காய்க்கோசரம் ஃபஸ்ட்டு வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டாச்சு. அவரைக்காய் இந்த பக்கம் இருக்குது, அவரைக்காய் வேகி போகிறாங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கிறாங்க. இதில் வந்து நான் நேரேட்டிவ் பண்ணது தான் வரும். ஏன்னா வந்து அங்கே வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கோவிலில் வந்து முருகன் பாட்டு பாடிச்சு. அதன் காரணம் வந்து அதனோட ஒரிஜினல் சவுண்டு இல்லை. அவங்க வந்து காப்பிரைட் கொடுப்பாங்க. அந்த பட்சத்தில் வந்து நம்ம வந்து நேரேட்டிவ் பண்ணி போகிறோம். இது வந்து அவரைக்காய் போட்டுக்கிறோம். செந்தில் டாட்டா.
அடுத்து மணி எண்ணெய், முழுக்க முழுக்க வந்து எல்லோரும் ஊருக்கார எல்லாருமே சேர்ந்து சமையல் பண்ணோம். அடுத்து இது வந்து இங்கே வந்து வாழைக்காய்க்கோசரம் இது பண்ணிக்கிறோம். எண்ணெய், கடுகு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வாழைக்காய் போட்டுக்கிறோம். வாழைக்காய் தனியாக வச்சுக்கிறோம். அதாவது பொரியல்னு பார்த்திங்கன்னா அவரைக்காய், வாழைக்காய், பூசணிக்காய், இது வந்து மிக மிக முக்கியமான இந்த 3 வகை அதில் நல்லா டேஸ்ட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இதுக்குன்னு தனியாக சமையக்காரெலாம் யாரையும் கூட்டிகிட்டு வரல. வாழைக்காய் வந்து போட்டு ஒரு கலர்றாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, வெங்காயம், மிளகாய், தக்காளி பழம் இதெல்லாம் போட்டு ஒரு ரெடி பண்ணி இதை வந்து சாம்பாரில் வந்து போட்டுக்கிறோம். ஏன்னா தாளிப்பு தனியாக பண்ணல. இது வந்து புளி கரைச்சிக்கிற ரசத்துக்கு. ரசம் பண்ணது வந்து நான் வந்து காட்டல. ஏன்னா ரசத்துக்கு தேவையான பொருள் மட்டும்தான் போட்டிருந்தோம். அதை மட்டும்தான் காட்டினேன். அதுக்குள்ளே வந்து ஃபோன் வந்து ஹேங் ஆகினதுனால அது ரசம் இது பண்ணது காட்ட முடியாது. இது வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அது அவரைக்காய் ஏற்கனவே பாதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டு மறுபடியும் வச்சு வேக வைக்கிறோம். அதுக்கடுத்து இங்கே சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கோசரம் ஆண்டவனை வந்து இளநீ வந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு அபிஷேகத்துக்கோசரம். அபிஷேகத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அபிஷேகம் வந்து அப்படியே ஓனாக வரும். சாம்பாரை மாற்றி வச்சுக்கிறோம். இப்போ சாம்பார் வந்து எடுத்துக்கொண்டு வைக்கிறோம். பாருங்கள், ஏற்கனவே சாப்பாடு கொண்டு வந்து வச்சாச்சு. அதை விட்டு இப்போ வந்து சாம்பாரும் கொண்டு வந்து வச்சாச்சு. அடுத்து வந்து இது ரசத்துக்கு தேவையான பொருள் மட்டும் போடும்போது மட்டும் நான் காட்டினேன். அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றும்போது நான் ஃபோன் ஹேங் ஆன காரணத்தினால உங்களுக்கு காட்ட முடியல. இதெல்லாம் எண்ணெய், கடுகு, அதேமாதிரி பெருங்காயத்தூள், பூண்டு, அதேமாதிரி ரசப்பொடி இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு வணக்கி அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணி ஊற்றுறது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு கொதி வந்தால் ரசம் ரெடி ஆயிரும். ஆனால் அதை வந்து நான் காட்டாமல் விட்டேன் ஃபோன் ஹேங் ஆன காரணத்தினால. அதையும் இன்னும் முழுமையாக எடுத்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். வீடியோ நல்லா இருந்திருக்கும். நம்ம வீடியோஸை பார்க்குற நண்பர்களே ஆதரவு கொடுங்க. இது வந்து பூசணிக்காய்க்கு ரெடி பண்ணுறாங்க. ரசத்துக்கு இதே மாதிரி தான் போடுவாங்க. இது வந்து பூசணிக்காய்க்கு ரெடி பண்ணுறாங்க. அவரைக்காய், வாழைக்காய், இது வந்து பூசணிக்காய். அடுத்து 3வது இது வந்து இனிப்பு பூசணிக்காய். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறது. அப்படியே பாருங்கள், அது அப்படியே வந்து ஓன் வாய்ஸில் வந்துடும். விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுறாங்க. எல்லா அபிஷேகம், சந்தன அபிஷேகம், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்த அபிஷேகம், அதேமாதிரி தயிர் அபிஷேகம், பால் அபிஷேகம், அதேமாதிரி இளநீர், ஒன்று இது பண்ணும்போது அதுக்கப்புறம் பூஜை பண்ணதுக்கப்புறம்
க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அபிஷேகம் பண்ணும்போது பாக்கு கொடுத்து வச்சுருக்கோம் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு பாலமுருகனுக்கு முன்னாடி விநாயகருக்கு வந்து ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க. இது வந்து எலுமிச்சம்பழம், அடுத்து வந்து இளநீர் எடுத்து இளநீர் அபிஷேகம் பார்த்துக்கங்க. இவர் வந்து எங்கள் அண்ணா பழனிசாமி அண்ணா. இவர் வந்து எங்கள் ஊர் இந்த கோயிலுக்கு பூசாரி. இவரும் பங்காளி தான். இவர் வந்து அப்பா சிவசாமி, அப்புறம் அவர் வந்து கந்தசாமி. இனி தைப்பூசத்துக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி பங்குனி உத்திரம் கொண்டாடுவோம். அது உங்களுக்கு வந்து காணொலியாக வரும். அதையும் பார்த்து ஆதரவு தாருங்கள். முடிஞ்சிச்சு, விநாயகர் அபிஷேகம் முடிஞ்சு. அடுத்து பாலமுருகன் அபிஷேகம். தைப்பூசத்துக்கு உகந்த பார்க்கு கொடுத்து வச்சுக்கிறது பாலமுருகன் அபிஷேகம் தான். பாலமுருகன் இந்த வீடியோ எடுக்கும்போது மறைச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு சந்தனம், நிறைய பேர் கோவிலுக்கு போயிருக்க மாட்டீங்க, தைப்பூசத்துக்கு போயிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் நம்ம காணொளி மூலிமா நீங்கள் அந்த பாலமுருகன் அருள் உங்களுக்கு கிடைக்கும். காண கிடைக்காத ஒன்று பாலமுருகன் அபிஷேகம். பஞ்சாமிர்தம் வைக்கிறாங்க. மோகன் இங்கே பங்காளி பையன், அண்ணன் பையன். ரொம்ப சந்தோஷமாகவும் மனதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு இந்த அபிஷேகம் பார்க்கும்போது. நான் கிட்டவே சாமிக்கிட்டே நின்று பார்த்தேன். எங்கள் ஊர் முருகன் கோவில் தான். எல்லோரும் சேர்ந்து சாமி மறைச்சிக்கிட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன், வீடியோ காட்டியிருப்பாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லாமே வீடியோ எடுத்தேன். முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைச்சிருக்கும். திருநீர் அது என்னன்னு தெரியல. கோவிலில் பாட்டு பாடுறத அப்படியே வீடியோ எடுத்தோம்னா அந்த சாங் வரும்போது காப்பிரைட் ஆகிடுது. கொஞ்சம் யூடியூப் வந்து கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இளநீர் அபிஷேகம் முருகனுக்கு. அடுத்து இதை ரசம் வைக்கிறது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து எல்லா பொருளும் போடும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபோன் ஹேங் ஆன காரணத்தினால அந்த ரசம் எடுக்கிறத முழுசாக எடுக்க முடியல புளி தண்ணி ஊற்றும்போது.
இந்த மாதிரி திருவிழாக்கள் கொண்டாடும்போது என்னென்னா எல்லாரும் ஊர் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு சந்தோஷமாக அந்த நாளை வந்து காலையிலேருந்து ஒரு நாள் முழுசாகவே எல்லாம் வேலை செஞ்சு நாமளே சமைச்சு நாமளே அந்த சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா? அது வந்து காண கிடைக்காத ஒன்று. நிறைய ஊரில் இதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. கிராமத்தில் இந்த மாதிரி திருவிழாக்கள்னாவே எப்பயுமே எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டாட்டங்களாக இருக்கிறது தான். ரசத்துக்கு உப்பு போடுறாங்க. ரசப்பொடி, சக்தி மசாலா ரசப்பொடி, பெருங்காயத்தூள், அதுவும் இல்லாமல் நான் காலையிலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்களா, அதனால் வந்து ஃபோன் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பூஜை பண்ணுறாங்க, சமையல்லாம் சமைச்சு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே சாமியில் எடுக்கல, ஏன்னா கூட்டம் காரணமாக நான் வந்து அப்போ போய் எடுக்க முடியாது. சிம்பிளாக உங்களுக்கு வந்து எப்படி கோவிலில் யார் வந்துருக்குறாங்க, ஒரு சேகர் அண்ணா, சதீஷு, அதை மட்டும்தான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். சேவண்டி அடிக்கிறாங்க, சேவண்டி அடித்தா தான் சவுண்டு பாட்டை கலப்போம். அடுத்து வந்து இப்போ வந்து சாப்பாடு போடுறாங்க. எல்லாம் பூஜை முடிஞ்சு சாப்பாடு போடுறாங்க. சாம்பார், சாப்பாடு, அதேமாதிரி பூசணிக்காய், அப்புறம் அவரைக்காய், வாழைக்காய், இதெல்லாம் வந்து எல்லா மக்களுக்கு பரிமாறுறதுக்கோசரம், நம்ம சொந்த பந்தங்களுக்கு பரிமாறுறதுக்கோசரம் கொண்டு போகிறாங்க. இதில் எல்லாம் எங்கள் ஊருக்காரத எல்லாம் அங்கும் பங்காளிங்க தான் பாருங்கள், பசங்க குழந்தைங்க. ஹாய். அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், இவங்கெல்லாம் சாப்பாடு போடும்போது நான் எடுக்கலை, ஏன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தாங்களா, அதனால் நம்ம எடுக்க முடியல. இல்லை ஒரே பரபரப்பாக இருக்கிறாங்க எல்லாம். சாமி பாருங்கள், பார்த்தீங்களா, நான் பூஜை காட்டல, இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி தரார் விநாயகர். அதே மாதிரி பாருங்கள், இது வந்து இடும்பஞ்சாமி. அப்புறம் அடுத்து நம்ம பாலமுருகனை தரிசிப்போம். பாருங்கள் பாலமுருகன் நல்லா காட்சி தரார் பாருங்கள். தைப்பூசத்தன்னைக்கு பாலமுருகன் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எல்லோரும் ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து சமைச்சு எல்லாம் சாப்பிட்டோம். பாருங்கள் பசங்க வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது சொல்கிற அப்படி. சந்தோஷம். இப்போ சாப்பிட்றத வந்து எடுத்துருக்கிறேன். சாப்பாடு போடும்போது இருக்குல்ல, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் ஒரே பரபரப்பாக இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு திருவிழா அன்னைக்கும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.